இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துடலாம். மகேஷ் இன்வெஸ்டட் ₹5,000 at 12% per annum for 1 year. If the interest is compounded half-yearly, find the amount he gets at end of the year. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹5,000 அப்படின்றது வந்து பிரின்சிபல். ஸோ P கொடுத்துட்டாங்க, வேல்யூ ₹5,000, ரேட் அட் த ரேட் வந்து 12%. ஸோ இது வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, இங்கே நீங்கள் கவனமாக பார்க்கணும், ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பெர் ஆனமை நீங்கள் ஹாஃப் இயராக மாற்றிக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த மந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12/2 டிவைடட் பை 2ன்றப்போ 6%. ஸோ இது வந்து ஹாஃப் இயருக்கு உண்டான ரேட். ஸோ இப்போது என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். என் வந்து 1 இயர். ஸோ ஃபார் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது வந்து என் வந்து 1 இயர். இப்போது ஃபைண்ட் த அமௌண்ட் ஹீ கெட்ஸ் அட் எண்ட் ஆஃப் த இயர். நல்லா பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்க கிடையாது, அமௌண்ட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வருஷத்தோட கடைசியில் அவருக்கு மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம வெறுமே வந்து ஏ கண்டுபிடிச்சா போதும். ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ஹாஃப் இயருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்ற ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கோங்க. P × 1 + R/100 ஹோல் பவர் 2n. ஆனுவல் இயராக இருந்ததுன்னா வெறும் n தான் வரும். ஹாஃப் இயர் அப்படின்றதுனால 2n. இதே குவார்ட்டர், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்றப்போ 4n வரும். சரிங்களா? இப்போது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். P5,000 × 1 + R வந்து 12 போட்டுறாதீங்க, 6 போட்டுக்கோங்க. 6 டிவைடட் பை 100, ஹாஃப் இயருக்கு 6. ஸோ 6 டிவைடட் பை 100, 2 × 1. ஸோ அப்போது 5,000 இன்ட்டு இதை இப்படியே 100 எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். 100 + 6 × 2. ஸோ அப்போ 5,000 இன்ட்டு 106 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து டிவைடட் பை 100 இருக்கனால இது 1.6 கூட எடுத்துக்கலாம். அப்போது 5,000 × 1.06 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி பண்ணுறது ஈஸி. இல்லை இன்னொரு வழி என்னென்னா, இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 5 2s are 10, 3 2s are 6, 5 2s are 10, 0 இப்படியும் கொண்டு வந்துடலாம். 5,000 × 53/50 × 53/50 எப்படி பண்ணிங்கனாலும் ஆன்சர் வரப்போகிறது என்னவோ ஒன்றா தான் வரும். ஸோ வந்து நீங்கள் இப்படி ஃப்ராக்ஷனில் வச்சும் சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை டெசிமலில் கொண்டு வந்து இதை ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போது 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 is 5, 10, 1 5 is 5, 2 5s are 10. ஸோ இப்போ 53 × 53 எவ்வளோன்னு பார்த்துருங்க. 3 3s are 9, 5 3s are 15. ஸோ 5 3s are 15, remainder 1, 5 5s are 25, 26. ஸோ 9 10 7 8 1 சாரி 2. ஸோ அப்போ 2 × 2809. ஸோ அப்போ இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18, 0 இருக்கனால 18 அப்படியே வந்துடும். 8 2s are 16, remainder 1, 2 2s are 4, 5. ஸோ ₹5618 இதுதான் வந்து அவர் வருஷ கடைசியில் அவர் கைக்கு வர அமௌண்ட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் a CI and
SI on rupees 5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half-yearly. அதாவது CI and SIக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர் 1 year, பர்சன்டேஜ் வந்து 2%, தட் இஸ் ரேட் வந்து 2% பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எழுதிக்குவோம். rupees 5,000 பிரின்சிபல், n equal to 1, r equal to 2% per annum. ஸோ அப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறப்போ இதை ஹாஃபாக டிவைட் பண்ணிங்கன்னா 1% ஃபார் ஹாஃப் இயருக்கு வரும். ஸோ இப்போது நம்ம முன்னாடியே வந்து ஃபார்முலாஸ் லிஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். CI மைனஸ் SI ஃபார் ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா P இன்ட்டு R பை 100 ஹோல் 2n ஹோல் பவர் 2n. இந்த ஃபார்முலா தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போது P வந்து நம்மளுக்கு தெரியும் 5,000 இன்ட்டு R வந்து 1%, ஸோ 1/100 ஹோல் 2 இன்ட்டு n வந்து 1. ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா 5,000 இன்ட்டு 1/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்? 5,000 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100 எழுதிக்கலாம். ஸோ 0 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது 5/10 that is equal to 0.5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? ₹0.50. இதுதான் வந்து CI and SIயோட டிஃப்ரென்ஸ். இப்போது 5th சம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட சம்மு. இது என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். an employee gets rupees 11,250 as bonus. If this amount is 15% of his annual income, then the monthly income of the employee எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது எம்ப்ளாயி வந்து போனஸாக வந்து இவ்வளோ வாங்குறாரு. எப்போவுமே போனஸ் அப்படிங்கிறது என்ன? அவங்க சேலரியில் கொஞ்சம் அமௌண்ட்டை ஏற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போனஸாக சேர்த்து எப்போவும் அவங்க வாங்குகிற சேலரியோட ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இந்த அமௌண்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த வேல்யூக்குள்ளே அவர் வாங்குகிற மந்த்லி இன்கமும் இருக்குது, போனஸும் சேர்ந்துருக்கு. அதை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்து இஃப் திஸ் அமௌண்ட் இஸ் 15% ஆஃப் ஹிஸ் ஆனுவல் இன்கம், ரேட் வந்து 15% வந்து ஆனுவல் இன்கமாக ஏற்றிட்டே போகிறாங்க. அப்போ அவர் மந்த்லியாக எவ்வளோ வாங்குவார்? மாத சம்பளத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஆனுவல் சேலரி எவ்வளோனே தெரியாது இல்லையா? ஏன்னா ஆனுவல் இன்கமில் தான் ரேட்டை வந்து ஏற்றிருக்காங்க. அப்போ நம்ம ஆனுவல் சேலரிங்கிறத என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆனுவல் சேலரி, அதாவது ஒவ்வொரு ஆனுவல் இன்கமுக்கும் 15% ஏற்றுறாங்க. அப்போது 15% இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு அவர் வாங்கின போனஸோடு சேர்த்துருக்கிற மொத்த அமௌண்ட். இதான் ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு போனஸோடு சேர்த்து. ஸோ அப்போது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 11,250 டிவைடட் பை 15%, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 11,250 டிவைடட் பை 15 டிவைடட் பை 100. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 11,250 இன்ட்டு 100 டிவைடட் பை 15 எழுதலாமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5th டேபிள்லே பண்ணுங்கள். 3 5s are 15, 2 5s are 10, 0. 3rd டேபிளில் இதை பண்ணிடலாமா? 1 3 is 3, 3 3s are 9, ரிமைண்டர் 2, 12 வரும். 3 4s are 12 வருமா? சாரி, 4 3s are 12, 3 3s are 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3rd டேபிளில் 1 3 is 3, 3 3s are 9, ரிமைனிங் 2 22, 7 3s are 21, ரிமைண்டர் 1 15, 3 5s are 15, 5 3s are 15, 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 3750 இன்ட்டு
20 that is equal to 75,000 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன அவரோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஆனுவல் இன்கம் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 12 months சேலரி இல்லையா. ஆனுவல் இன்கம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ ஒரு மாதத்தோட இன்கம்மை தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் 75,000 டிவைடட் பை 12. அப்போ ஒரு மாதத்துக்கான இன்கம் கிடச்சிரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6250 வரும். ஸோ இதான் இவரோட 1 month சேலரி.